திரையரங்கு டிக்கெட்டுகள் மீதான கேளிக்கை வரி லஞ்சம் வாங்குவதற்காகவே விதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று திரைத்துறையினர் தமிழக அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜிஎஸ்டி வரி அமலாவதற்கு முன் தமிழில் தலைப்பு வைக்கும் திரைப்படங்களுக்கு தமிழக அரசின் சார்பில் கேளிக்கை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு வந்தது. மற்ற மொழி தலைப்புகளுக்கும் யூ சர்டிபிகேட் பெறாத படங்களுக்கும் 30% கேளிக்கை வரியாக வசூல் செய்யப்பட்டு வந்தது. ஜிஎஸ்டி அமலானதற்கு பின் கேளிக்கை வரி இல்லை என்ற நம்பிக்கையில் இருந்த தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் பேரிடியாய் விழுந்தது கேளிக்கை வரியை உள்ளாட்சியை வசூல் செய்யும் என்ற சட்ட திருத்தம். தமிழில் தலைப்பு வைக்கும் திரைப்படங்களுக்கு கேளிக்கை வரிவிலக்கு என்ற திட்டமே தயாரிப்பாளர்களிடம் லஞ்சம் பெறுவதற்காகத்தான் என்ற குற்றச்சாட்டு தற்போது எழுந்துள்ளது. கடந்த வருடம் நானும் என்னுடைய நிறுவனம் ஒரு படம் தயாரிச்சது, அடரா மச்சான் விசில்னு ஒரு படம். அந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கிடைச்சது. வரி விலக்கு பெறுவதற்கு அந்த படம் தகுதியுடையதாக இருந்தது. நாங்கள் டேக்ஸ் ஃப்ரீ அப்ளை பண்ணோம். மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நீங்கள் டேக்ஸ் ஃப்ரீ அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்கள் அப்ளிகேஷன் வந்திருக்கு, நீங்கள் வந்து அமைச்சரை பாருங்கன்னாங்க. நான் நேராக அமைச்சரை போய் பார்த்தேன், அமைச்சர் வீட்டில். அப்போ அமைச்சர் சொன்னார், உங்களுடைய அடரா மச்சான் விசிலுங்கிற வார்த்தை வந்து ஆங்கில வார்த்தை, அதனால் உங்கள் படத்துக்கு வரி விலக்குக்கு இந்த படம் தகுதி கிடையாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், அமைச்சர் மனசு வச்சா ஆங்கிலம் தமிழாகிவிடும் அப்படின்னா 5 ரூபா செலவாகும்னார். 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தோம், எங்களுக்கு வரி விலக்கை கொடுத்தார்கள். திரைப்படங்களை தயாரித்து தமிழக அரசிடம் காட்டும் பொழுது அவர்கள் வரி விலக்கிற்காக ஒவ்வொரு ரக திரைப்படத்திற்கு ஒவ்வொரு மாதிரியான லஞ்ச தொகையினை நிர்ணயம் செய்திருப்பதாக தயாரிப்பாளர் கே ராஜன் குற்றம் சாட்டுகிறார். ப்ரொடியூசர் கூப்பிட்டு பேரம் பேசி ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு ரஜினி படத்துக்கு 1.5 கோடி, கமலுக்கும் அப்படிதான், விஜய் அஜித் படத்துக்கு 1 கோடி, அண்ட் இந்த மற்ற நடிகனுங்க கொஞ்சம் வசதியான தனுஷ் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு 50 லட்சம், சின்ன படங்களுக்கு 10 லட்சம் 15 லட்சம் இப்படி வாங்குகிற பழக்கம் இந்த ஒரு 7-8 வருஷமா இருக்கு. கேளிக்கை வரியினை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு 4வது நாளாக திரையரங்க உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த கேளிக்கை வரியின் பின்னணியில் இப்படியான வியாபாரம் இருப்பதாலேயே அதனை ரத்து செய்ய தயங்குவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக உரியவர்களை சந்திப்பதற்கு கூட நேரம் ஒதுக்குவதில்லை என்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் கூறுகின்றனர்.